ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் சுபா. ஆக்சுவலாக இது மார்னிங் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஓகேவா? அதாவது நான் ஒரே ஒரு தோசை தான் சாப்பிடுவேன், ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்ற சீனே நம்மக்கிட்ட கிடையாது. எனக்கு நல்ல சரியான பசி. அதனால் நான் 2 தோசை எடுத்திருக்கேன், சாம்பார் எடுத்திருக்கேன், அண்ட் ஒரு குலோப் ஜாமுன் எடுத்திருக்கேன். அதை நல்லா டேஸ்டியாக ரசித்து நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரிலாக்ஸாக ஆஃபீஸ் கிளம்பணுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ சாப்பிடுவேன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஓகேவா? அப்புறம் இது மார்கழி மந்த்னால காலையில் எனக்கு கோவில் பிரசாதம் வேறு கிடச்சிது. சர்க்கரை பொங்கல், அப்புறம் வெள்ளை சுண்டல், தயிர் சாதம் ப்ளஸ் வெண்பொங்கல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிது. அதையும் விட்டுறதா இல்லை, சாப்பிட்டாச்சு. அண்ட் தென் இது நான் நேற்று வீட்லேயே ரெடி பண்ண குலாப் ஜாமுன், என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் ஈஸியாக செய்கிற ஒரு ரெசிபி. அதனால் இதை சட்டுன்னு ஸ்வீட் வேணும்னு நேற்று நைட்டு தோணுனதுனால ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆஃபீஸுக்கு கிளம்ப ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட லாங் ஹேரை நல்லா கோம் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸாக நிதானமாக தான் நான் கோம் பண்ணிகிட்ருக்கேன். பட் வீடியோ ஸ்பீட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது. நல்லா சீவிட்டோமா. அப்புறம் ஆஃபீஸ்க்கு லூஸ் ஹேரில் போகணும், ஹேரில் ஆயில் வைக்காமல் போகணும், அந்த மாதிரி ஒரு இதுவும் நான் பண்ணுறதில்ல. டெய்லியுமே நல்லா லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் வச்சுட்டு அந்த ஹேரை நல்லா பின்னிட்டு ஜடை போட்டு, அதுவும் சிம்பிளாக அந்த கிளிப்பு, கேச்சர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இப்படி ஜடை போட்டு போடுறது தான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அப்படியே தான் நான் பழகியிருக்கேன். அதனால் அது இன்னுமே என் கூட கண்டினியூ ஆகிட்டுருக்கு. என்றைக்காவது 1 or 2 days தான் நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஹேர் ஏதாவது ஸ்டைலாக பண்ணிட்டு போகிறது. அதர்வைஸ் எப்பயுமே இந்த லாங் ஜடை ஒரே பின்னல் தான். இது எதனால் நான் இப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, இந்த கிளிப்பு அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகி ஹேர் ஃபால் அதிகமாகுது. இப்போ நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு ஹேர் ஃபால் ஓரளவு கண்ட்ரோலாக இருக்குது. நம்ம ஹேரை லூஸை விட தான் நமக்கு அதில் நிறைய சிக்கு ஃபார்ம் ஆகுறது. எப்படி பாருங்கள், கிளினிக் ப்ளஸ் ஆட் மாதிரி நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்குமா நம்மளோட ஹேரு. எங்கடா அந்த வாட்ச் எங்கடா? இந்த இருக்குது, இதுதான். இதை தான் பார்த்தேன். வாட்ச் போட்டாச்சு, ட்ரெஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆஃபீஸ் கிளம்ப போகிறோம் வித்தவுட் மேக்கப். யாருக்காச்சும் இந்த தைரியம் இருக்கா? எந்த பொண்ணுக்காச்சும் இருக்கா? நான் மூஞ்சில் பவுட்ரு கூட அடிக்காமல் ஆஃபீஸ் கிளம்பிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம அப்படியே பை வாக் நடக்க ஆரம்பிச்சாச்சு. இது என்ன கையில் ஒரு பாட்டி மாதிரி ஒரு பை அப்படின்னா, அதில் ஆஃபீஸில் என்னோடய கொலீக்ஸ்க்கு குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு போகிறேன். டாட்டா, பை பாய்.